ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பி.ஆர். பந்துலு டைரக்ஷனில் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த ரகசிய போலீஸ் 115 படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய வரலாற்றில் 100 நாட்களை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இதில் எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதா, எம்.என். நம்பியார் மற்றும் அசோகன், நாகேஷ் இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. எம்.ஜி.ஆர். ஒரு மிகப்பெரிய போலீஸ் சீக்ரெட் ஏஜெண்டா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்தின் மூலமா அவருடைய திரையுலக வாழ்க்கையே புரட்டி போட்டதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எம்.ஜி.ஆர். போலீஸ் கெட்டப்ல மிகவும் ஒரு அசத்தலான தனித்துவம் வாய்ந்த நடிப்பை கம்ப்ளீட்டா கொடுத்திருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இத்திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது பி.ஆர். பந்துலு, ப்ரொடியூஸ்டும் பி.ஆர். பந்துலு தான் பண்ணியிருந்தாங்க. ஸ்டாரிங் பார்த்தோம்னா எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா, அசோகன், நாகேஷ் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி படத்திற்கு வி. ராமமூர்த்தி பண்ணியிருந்தாரு. எடிட்டட் ஆர். தேவராஜன். மியூசிக் மிகப்பெரிய மியூசிக் லெஜெண்டான எம்.எஸ். விஸ்வநாதன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்மினி பிக்சர்ஸ். இந்த திரைப்படம் 11 ஜனவரி 1968ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே 100 நாட்களை தாண்டி ஓடி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக, போலீஸ் ஏஜெண்டாக எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் தனது முழு நடிப்பு திறமையுமே இதில் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த திரைப்படத்தில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ராஜா, உசிலைமணி, குமார், பசுபதி, தர்மலிங்கம், காமாட்சி, நட்ராஜ், நவநீதன், ரங்கூன் ராஜாமால் மற்றும் இந்திரா இவங்க எல்லாருமே எம்.ஜி.ஆர். கூட நடிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பெருமையும் ஒரு தனித்துவமும் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்ன வரிகள் நம்ம யாராலையுமே மறக்க முடியாதுங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளரா எம்.எஸ். விஸ்வநாதன் படம் முழுக்க கம்ப்ளீட்டா ஸ்கோரிங் பண்ணி படத்தினுடைய ஒரு தூணாகத்தான் இவர் அமைஞ்சாருன்னு சொல்லணும். படத்தில் இடம்பெற்ற 6 பாடல்களும் எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்கள் முழுமையாக இசையமைத்து தன்னுடைய இசைத்திறமை அனைத்தருமே இத்திரைப்படத்தில் காட்டியிருந்தாருன்னு சொல்லலாம். 6 பாடல்களுமே பட்டி தொட்டி எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்.ஜி.ஆர். ஒரு மிகப்பெரிய கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் போலீஸாக நியமிக்கப்படுறாரு. அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல்கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறாரு அப்படிங்கிறதையும், அந்த கொள்ளை கும்பலை எந்த மாதிரியெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதும் படத்தில் ரொம்ப அருமையாக திரைக்கதையில் காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எம்.ஜி.ஆர். ஜெயலலிதாவினுடைய காம்பினேஷனில் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா படத்தில் வரக்கூடிய ஒரு சில காதல் காட்சிகளிலும் இருவருடைய நடிப்புமே கெமிஸ்ட்ரி அவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் ஒத்து போனதாங்க படத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சது. அசோகனினுடைய நடிப்பும் எம்.என். நம்பியாரினுடைய நடிப்பும் நம்மளையே மிரள வைக்கிற அளவுக்கு திரைக்கதையில் அமைச்சிருந்தாரு. அதற்கும் நம்ம ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். படம் இன்னைக்கு தியேட்டரில் ரீரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் இன்னைக்கும் கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம தாங்க இருக்கு. பாடல் காட்சிகளில் நம்ம முக்கியமாக சொல்ல போனா கண்ணே மணியே அப்படின்ற ஒரு பாடல் அனைவருடைய ரசிகர்களுடைய மனதில் இன்னைக்கும் முணுமுணுக்கக்கூடிய பாடல் வரிகளாகத்தான் அது அமைஞ்சிருக்கு. எம்.எஸ்.விக்கு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் ஆஃபை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றபடி இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும் அனைவருமே தியேட்டரில் சென்று குதூகூலமாக ரசிக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்கிறது ரகசிய போலீஸ் 115. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.